அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பெயர்ச்சி ஆகுது. அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சி ஆகி இந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன? சுக்கிரன் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி. அவருக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகி என்னென்ன பலனை இந்த 12 ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியில குரு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில இருக்காரு. அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 6வது வீடான கன்னி ராசியில அவர் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சூரியன் புதன் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு. இதுல சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகி மகர ராசியில இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்யறாரு. பயணம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு. அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிரன் அவருக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. அவர் 7ஆம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார், அவருடைய காரகங்கள் என்ன, அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்காக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் வர்றாரு. 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் பெறக்கூடிய இடம், சகோதர ஸ்தானம், அதை பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்கள், அதாவது உங்களுக்கு 12க்கும் 7க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருக்காரு. அந்த நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பல்லு சார்ந்த விஷயங்கள், இரத்த சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள், அது இல்லாம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள், நீங்க சிந்தனை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மந்தப்படுத்திருக்கும். என்ன யோசிக்கிறது, என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு விஷயத்த போய் பாத்தீங்க அப்படின்னா முட்டி அதை தோல்வியை சந்திப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சியாகி சுக்கிரன் ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு இன்பம் தான். ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கினாலும் அவருடைய வாழ்க்கையை இன்பமா வாழ்வார். அப்ப இதை பொறுத்தவரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நல்ல வீடு, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாசனை திரவியங்கள், வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், ஒரு பிசினஸ் பண்றது, அழகான மனைவி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு ஜாதகம் பாக்குறோம், மனைவி எப்படி வரும் அப்படின்னா சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்காரு அவருக்கு அப்படிங்கிறத வச்சு மனைவி நல்லா வரும், அழகா இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். அதே பெண்ணுக்குமே எப்படிப்பட்ட கணவன் வருவாருங்கிறதையும் சொல்லலாம். ஒரு விஷயத்த இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி. இந்த தசாபுத்தியை வச்சு இன்னைக்கு நடப்பு என்னங்கிறத சொல்லலாம். உன்னுடைய எதிர்காலம் என்ன, என்ன நடக்கும், அதை சொல்றதுதான் விதி ஜாதகம். இந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.
அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம், விதி ஜாதகம், ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, புதன் நல்லா இருக்கு, வளர்பிறை சந்திரனா இருக்கு. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதகமான சூழ்நிலையா இருக்கும். அப்ப இந்த சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பான வாழ்க்கைக்குள்ள உள்ள போய் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். வண்டி என்ன குறை, அதாவது குறை இதுதான் இருக்கு அப்படிங்கிற இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, ராசிநாதன் நல்லா இருந்து, உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னாலும் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார், முன்னேறி போய்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ராகு பகவான் ஒரு ராஜத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காரு அப்படின்னா ஒரு திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரும் பணம் சம்பந்தமா அரசியல்ல போறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையுது அப்படின்னா திடீர் யோகம், திடீர் அரசியல் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறது. ராகுவை சுபக்கிரகம் பார்ப்பதோ, ராகு சுபஸ்தானத்துல இருப்பதோ, கேந்திரத்துல அமைகிறதோ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அபரிமிதமான வாழ்க்கையை சந்திக்க போறாருன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில. அப்போ இந்த உங்களுக்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காரு. ஜென்ம குருவா இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் என்பதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம், எல்லாமே இந்த 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 5 என்பது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு. இந்த 2024 இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100க்கு 60% நல்ல வாழ்க்கையே வாழ்ந்திருந்தாலும் 40% பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வாழ்க்கையில கஷ்ட சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க. உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா 8க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. உங்களுக்கு 11 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு மூத்த சகோதரம், இளைய தாரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்த ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல திருமணம், ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு சொந்தக்காரர், பெண்ணு. சுக்கிரன் அப்படிங்கிறது பெண் கிரகம். அது பாத்தீங்க அப்படின்னா மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி இருக்கையில சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, இல்ல லக்னாதிபதி பாத்தீங்க அப்படின்னா 11 இந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்து இரு தார அமைப்புகள்ல, அதாவது 7 அப்படிங்கிறது முதல் தாரம், 11 அப்படிங்கிறது 2ஆம் தாரம். இந்த முதல் தாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வலு இழந்து, 2ஆம் இடம் அப்படிங்கிறது வலு பெற்று அப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் பண்றதோ இது பண்றதோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் பண்றது, விவகாரத்து பண்றது அப்படின்னு நம்ம சொன்ன நம்ம பாட்டி காலத்துல அந்த மாதிரி காலத்துக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட வார்த்தையாவே நினைச்சாங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா அது சரியா இல்லை, அது செய்யக்கூடாது, அது ஒரு தப்பான ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதாவது 10 பொருத்தங்கள் இருந்தாலும் அந்த பொருத்தங்கள்லாம் தாண்டி உங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கா, இவங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கா, இதை பார்த்து பொருத்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கும். ஆனா 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கு அப்படின்னா அந்த 2ஆம் தாரத்தினுடைய அமைப்பு தான் வலுப்பெற்று இருக்குன்னா அப்ப முதல் தாரம் எந்த காரணத்தை கொண்டு வாழ்க்கைங்கிறது ஒரு அடி விழுந்தே தீரும். முதல் தாரம் நல்லா இருக்கு, 2ஆம் தாரம் வலுப்பு இல்லாம இருக்கு அப்படின்னா அப்ப அந்த முதல் தாரங்கிறது நீடிக்கும். ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கணவன் இருக்காரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் முடியாம இருக்காரு, ஏதோ ஒரு வகையில பலவீனமாகிறாரு, அந்த பொண்ணுடைய தாலி பாக்கியம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த தாலி பாக்கியம் கண்டிப்பா காப்பாற்றும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல உள்ள இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு.
3 அப்படிங்கிறது நீசம் பெற்ற இடம். இந்த செவ்வாயை நீசம் பெற்ற செவ்வாயை அவரு நீசம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரற்ற நிலையினோட சொல்லலாம். அந்த உயிரற்ற நிலையில வந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபக்கிரகமானது உயிர் கொடுக்குற மாதிரி அதை இப்ப 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால, டைரக்டான பார்வை என்பது 7ஆம் பார்வை, 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் 3ஆம் இடத்துக்கு உயிர் பெறுகிறது. அப்ப உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் நல்ல நிலைமையில இருக்கும். அவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு அதிகமா உண்டு. உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான். சுக்கிரன் இருக்கக்கூடிய மகர வீட்டையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? உழைப்பில்லாத வருமானம் என்பது 9ஆம் இடம். அப்ப அப்பாவுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலியமா வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கையா வாழ்றதுக்கான ஒரு வழி வாய்ப்புகளுமே கிடைக்கும். 11ல ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் யாருக்கெல்லாம் வந்து நல்ல நிலைமையில இருக்காரோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூட ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். இதுல வந்து கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிசம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து உங்களுக்காக 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து உங்களுடைய வீட்டையே அவர் பார்க்கறதுனால வாழ்க்கையில வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, வெளியூர் வெளிநாடு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. புதன் அங்கிருந்து புதனும் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால புதன் வந்து டாக்குமெண்ட் சம்பந்தமா, பத்திரப்பதிவுகள் சம்பந்தமா இந்த மாதிரி நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாம புதன் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய வேலை. அப்படிப்பட்ட இந்த 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இதை பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது ஒரு வாழ்க்கை என்பது நல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். ரோகிணி நட்சத்திரம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய சுயசாரத்திலேயே நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியை கடக்கக்கூடியவர். 1 மாசத்துல பயணம் செஞ்சு வந்துருவார். அப்ப இந்த சுக்கிரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை 1 மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரகத்துக்கு உண்டு. அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு அருமையான காலகட்டமான வாய்ப்புன்னு சொல்லலாம். அடுத்து மிருகசீரிசம், செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நீசம் பெற்று இருக்காரு. அப்ப உங்களுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், பல்லு இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதெல்லாம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமா உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து நீச பங்கம் பெறுவது, நீச பங்க ராஜயோகமா மாறுறாரு. அப்ப இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே நல்லதொரு வாய்ப்பா அமைய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.